கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி. சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஈவினிங் டைம்ன்றதுனால சன்செட்லேருந்து எல்லாம் பக்காவாக இருக்குது. பின்னாடி நம்ம தம்பிங்க எல்லாம் இருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஸோ நான் அப்படியே வந்திருக்கேன். என் பின்னாடி இப்போ பாருங்கள் மலை இருக்குது. இந்த சைடு பாருங்கள் பயங்கரமான குவாரி இருக்குது. இந்த குவாரியை தானே இப்போ வந்து வியூ எடுக்க போகிறேன். உங்களுக்கு எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்டு பண்ணுங்கள் மறக்காமல். சரிங்களா? சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், லொக்கேஷன் ரொம்ப பயங்கரமாக பிரமிப்பாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. தண்ணி பார்த்தா சரியான ஆழமாக இருக்கும் போல இருக்குது. பியூர் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. கைஸ், பிரம்மாண்டமாக இருக்குது கைஸ். லொக்கேஷனு பயங்கரமாகுது. சரியான ஆழம் போல் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் பார்க்கறத விட நேரில் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். பட் இந்தமாதிரி இடத்துக்குலாம் யாரும் வராதிங்க. நம்ம சேனல் வந்து சர்வைவர் ஓசனா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பயங்கரமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பல்லாம். தண்ணி கலர் பார்த்தீங்களா? டார்க் பிளாக் கலர் மாதிரி தெரியுது. அப்போனா சரியான ஆழமாக இருக்கும் போல் கைஸ். இருங்க, நாங்கள் இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போகிறோம். இந்த லொக்கேஷனுக்கு பின்னாடி வந்து இன்னொரு லொக்கேஷன் இருக்குது. அந்த லொக்கேஷனும் பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா? ஆக்சுவலி இப்போ நான் நின்றுது இந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட் வந்தேன்னா இந்த சைடு ஒரு பள்ளத்தாக்கு. மொத்தம் 2 பள்ளத்தாக்கு இருக்குது. சரிங்களா? பயங்கரமாக இருக்குது கைஸ். த்ரில்லிங்காக இருக்குது லொக்கேஷனு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது, பட் பயங்கரமாகவும் இருக்குது. இங்கே பாரு, தண்ணியில் மீன்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இது வந்து ஆக்சுவலி காரா இந்த பகுதி. இந்த பகுதியிலேருந்து அங்கே போனால் அங்கே பெரிய மலை குட்டை ப்ளஸ் பள்ளத்தாக்கு. பயங்கர ஆழமாக இருக்கும். இருங்க, நான் இந்த ஓரத்துலேருந்து அப்படி உங்களுக்கு காட்டுறேன். எல்லோரும் பாருங்கள். பாருங்க கைஸ், இந்த இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்வுடாக இருக்குது. தெரிஞ்சுங்களா? இந்த மாதிரி ஸ்கர்வுடாக இருக்கிற பகுதியிலலாம் நம்ம நிற்கக்கூடாது. ஐ மீன் இந்த மேல் பகுதியில் நம்ம நிற்கக்கூடாது. ஏன்னா அது மேலே நின்று உடச்சி கீழே வந்து நேரம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த தண்ணியில் தான் நம்ம போய் விழுவோம். சரிங்களா? ஸோ நம்ம இந்தமாதிரி பாதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வாங்க, தள்ளி நின்றுக்கும் வரணும். இந்த பாரு, இந்த இடமும் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸ்கர்வுடாக இருக்குது. மேலே கல் இருக்குது. இந்த கல் கொஞ்சம் அப்படி ஸ்லிப் ஆகிடுச்சுனாலும் இல்லை இந்த கல் மேலே உக்காந்தா கூட உடச்சிக்கிட்டு அப்படி நாட்டிக்கிட்டு ஆனால் சரி விழ வேண்டியது தான் நம்ம. புரியுதுங்களா? தண்ணி செம்ம கிளியராக இருக்குது பாருங்கள். பியூர் வாட்டராக கிறிஸ்டல் கிளியராக இருக்க மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குது காய்ஸ். தண்ணி உள்ளே இருக்கிற வாட்டர் பிளான்ட்லாம் கூட தெரிந்து பாருங்கள்.
வாங்க கொஞ்சம் தூரம் ஹைட்டாக போயிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் இன்னும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் இப்போ நான் நிற்கிற இடமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 50 அடி உயரத்தில் இருப்பேன் நான். இந்த 50 அடி உயரத்துலேருந்து பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ நான் இன்னும் ஏற இன்னும் ஹைட் ஏறிட்டே போகுது. தவிர நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன். பா தெரியுதுல, கிணத்துல விழுந்த மாதிரி இது சவுண்டு ஆழமாக இருக்கும் போல். பயங்கரமாக மூச்சு வாங்குது கைஸ், அவ்வளோ ஹைட்டாக இது மலை. இது ஆக்சுவலாக இது ஒரு மலைமா. இது மலையை உடச்சி கல்குவாரி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலி நான் வரலையே, இந்த ரூட்டே பார்த்தீங்கன்னா லாரி இந்த சைடில் கல்லுங்களெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிற ரூட்டு. புரியுதுங்களா? பாரு நம்ம 2 தம்பிங்க லாஸ்ட்டில் நிற்கிறானுங்க. தெரியல, 2 பேரும் வீடியோ எடுத்துட்டுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ஒரு வீடு கண்ணா, அது இந்த பள்ளத்தாக்கு. இப்போ நம்ம இருக்கிறது இந்த சைடு. இது பாரு, எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள். அப்படியே சரிக்கிட்டே போய் அந்த தண்ணியில் ஊற மாதிரியே இருக்குது. காய்ஸ் என் முன்னாடியே சத்தம் இல்லாத பார்க்க பேசுகிறேன். ஏதோ ஒரு மிருகம் ஒன்று ஓடுது காய்ஸ். என்னதுன்னு தெரியல. மலை பாருங்க பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன காய்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே பாருங்க, அந்த சைடு தான் ஒரு குரங்கு ஒன்று ஓடிச்சு காய்ஸ். இந்த சைட்லேருந்து ஓடுது. அந்த சைடு பாதை இருக்குது போல், இப்படி போயிட்டு அப்படி டேர்னாக அங்கே நிற்கிற மாதிரி. வாங்க நம்ம அந்த சைடும் போய் பார்க்கலாம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல காய்ஸ். சமத்தியாக மூச்சு வாங்குது. அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறேன் நான். இன்னும் ஹைட்டு போக வேண்டியது இருக்குது. ஆனால் நாம் போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லுங்கெல்லாம் சரிஞ்சு கிடக்குது. பா வேறு லெவல் கைஸ். சீனே இங்கே வேறு சான்ஸே இல்லை. செம்மையாக இருக்குது. பா ஏங்க இங்கே வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் தெரியும். பயமாக இருக்கும் அந்த லொக்கேஷனு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாரராகவே தான் இருக்குது. சரிங்களா? பட் இந்த மாதிரி லொக்கேஷனில் யாரும் கப்புள்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வந்துடாதீங்க. சரிங்களா? வழி இருக்குது. இப்போ இந்த சைடு இப்படி கீழே இறங்கி ஜிக்ஜாக் மாதிரி இப்படி சைட்டாக அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக பாதி அடைஞ்சிட்டேன் கைஸ். ஏப்பா பா பாருண்ணா எப்படி இருக்குது பாருண்ணா. இங்கே பாருங்க, என் முன்னாடி பாருங்க எவ்வளோ பெரிய கல்.
அதாவது இந்த கல் பார்த்தா மகாபலிபுரம் சைட்லேருந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கல் மாதிரி இருக்குது. இருங்க அப்புறமா நான் கல் மேலே ஏறுற மாதிரி இன்னும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக வாவ் சான்ஸே இங்கே பாருங்களா, பச்சை பசேல்னு இருக்குது ஸ்கர்வுடா பாருங்க, செம்மையாக இருக்குது. பேக் சைட்லாம் பார்த்தா மழையே வேறு லெவலு. மேலே ஃபுல்லாக வெயில் அடித்து ஆனால் இந்த மலை மேடுனுடைய பேக் சைடில் தான் நான் வந்தேன். அந்த சைடெலாம் பார்த்தா காஞ்ச புல்வெளி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சுவிட்சர்லாண்டு உள்ளே வந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது ஃபீலிங்கு. என்ன இந்த லொக்கேஷன் தான் கைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக ஆறாக இருக்குது, ஹாண்டடாகிற மாதிரியே. வாவ் கைஸ் இங்கே பாருங்க நான் எங்கே இருக்கிறேன்னு. கரெக்டாக தான் நிற்கிறேன் பாறை. இதை விட்டு நான் இறங்குற மாதிரி இல்லை. கைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது லொக்கேஷன்லாம் தரமாக. கைஸ் அங்கே பாருங்களேன் என்னமோ ஓடுதாங்க. அது என்னது பாம்பா மீனான்னு தெரியலையே, தெரியுதுங்களா? இது வித்தியாசமாக இருக்குது கைஸ். தலையும் காணும் மண்டையும் காணும். மீன் இந்தமாரி ஓடுமானா தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் கொஞ்சம் தெரிவிங்க இது என்ன மீனாக இருக்குமா இல்லை பாம்பாக இருக்குமானா. வித்தியாசமாக இருக்குது. ஏதோ அனக்கொண்டா நடந்து போகிற மாதிரி, மீன் நீந்தி போகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை ஆள் நடமாட்டமே இல்லாதனால வினோதமான உயிரினங்கள்லாம் உருவாயிடுச்சா? இருங்க அந்த லொக்கேஷன் அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம கல் தூக்கி போடலாம். சரியான ஆயம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓரத்தில் தான் பாறைங்க இருக்குது. இந்த பாறையை விட்டு கொஞ்சம் சறுக்குச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே தான் போவோம். செம்மாழம், எப்படியோ ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் மேலே கூட இருக்கும் பொழுது ஆழம். கல்குவாரினுடைய ஆழம் தாறுமாறாக இருக்குது. அந்த இடம்லாம் பாருங்கண்ணா செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. அப்படியே ஸ்கேல்ஸாக லேயராக. ரொம்ப அமைதியாக இருக்குது காய்ஸ். ஃபுல்லாக பூச்சி கத்துற சத்தம், இயற்கையான காற்றடிக்கிற சத்தம். கொஞ்ச நேரம் நான் அமைதியாக இருக்கிறேன். கொஞ்சம் நல்லா இயற்கையை கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கிறேன் நான், ஒரு நேச்சுரல் வைப்போட. கைஸ் யாரும் இந்த மாதிரி பகுதிக்கு வராதிங்க. இந்த கூமாப்பட்டிக்கார மாதிரி எங்கே எல்லோரும் இங்கே வாங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா லொக்கேஷன் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஹாண்டடாக இருக்கிற ரொம்ப ஹாரராகவும் த்ரில்லிங்ஸாகவும் இருக்குது. பட் எக்ஸைட்டாக இருக்குது. பட் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பண்ண தெரியும். ஸோ எல்லாமே தெரியுன்றனா நம்ம ஒரு நல்ல ஒரு டைவர்ஸ்ன்றதுனால நமக்கு சில விஷயம் தெரியும். அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ தனிப்பட்ட விதத்தில் கப்புள்ஸோ இல்லை வந்து ஃபேமிலியாவோ இல்லை லவ்வர்ஸோ யாரும் வந்துடாதீங்க. ஏன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இது போன்ற லொக்கேஷனில் வந்து இறந்துட்டால் கூட நம்ம வந்து இங்கேருந்து கொண்டுட்டு சிட்டி உள்ளே போகிறதுக்கு பல மணி நேரம் ஆகிடும். உயிர் இங்கே கூட காலி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து பத்திரமா இருங்க.
சரிங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளோட வீடியோஸை எல்லோரும் பார்க்குறீங்க, எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இவ்வளோ மாதிரி ஆட்கள் வந்து நமக்கு வந்து கமெண்ட்லாம் பண்ணி நல்லா தெரிவித்தாங்கன்னா நிறைய லொக்கேஷன் ஸ்பாட்டுக்கெலாம் நான் போயிட்டு உங்களுக்கு நிறைய வியூஸ் எல்லாம் காட்டுவேன். நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நிறைய சர்வைவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம் அடிக்கடி. ஸோ எல்லோரும் நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணாத விட்டுறாதீங்க. சரிங்களா? எல்லோரும் மறக்காமல் பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸும் பார்த்து எல்லோரும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம கூட சேனலில் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் சுற்றலான்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எங்களுக்கு டைம் கிடைக்க சொல்ல நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து சர்வைவர் ஹோசானான்னு போட்டிங்கன்னா நான் வருவேன். இன்ஸ்டாகிராம்னுடைய இன்பாக்ஸில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நிறைய இடம்லாம் எக்ஸைட்டிங்கான பிளேஸ்லாம் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். சரிங்களா கைஸ்? ரொம்ப மூச்சாங்குது. இன்னொரு பகுதி வந்துட்டோம். இந்த பகுதி தான் நான் இப்போ சொன்னது. சரிங்களா? ஆக்சுவலி நம்ம இப்போ போனது வந்து அதை கை காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷன் தான் இப்போ நான் இருந்தேன். இப்போ அங்கேருந்து ஏறி இந்த சைடு வந்துட்டேன். ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே கைஸ், எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். சரிங்களா? எல்லோரும் மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ஒரு வீடியோஸ்னோட நோட்டிஃபிகேஷன்ஸும் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கும் எங்கள் கூட சேர்ந்து சுற்றணும், ஊரெல்லாம் சுற்றி என்ஜாய் பண்ணோன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? நாங்கள் உங்களை இன்ஸ்டாகிராம்னுடைய பேஜினுடைய நேம்ஸும் நான் உங்களுக்கு வாயிலே சொல்லிடுறேன். நான் டைப்லாம் பண்ணல, ஏன்னா நான் போட்டேன்னா கூட அன்னோன் பர்சன்ஸ்லாம் வருவாங்க. அதனால் நான் உங்களுக்காக என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், யூடியூபர்ஸுக்கு மட்டும் தான் நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? சர்வைவர் ஹோசானான்னு போடுங்க இன்ஸ்டாகிராமில், நான் வருவேன். ஸோ என்னோடய வீடியோ அதில் பார்த்துட்டு எனக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில். ஸோ நான் உங்களை வந்து சூஸ் பண்ணிக்கின்னு நான் உங்களை பிக்கப் பண்ணிடுறேன். வாங்க நம்ம எல்லோரும் ஊர் சுற்றலாம். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.